தினம் தினம் திருநாளே யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஐப்பசி மாதம் 12 ராசிக்காரர்களும் என்ன பரிகாரங்கள் செய்யலாம், என்ன ஆலயங்கள் பார்க்கலாம், இவங்க சென்று வணங்க வேண்டிய ஆலயம் என்ன, இந்த பதிவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது தன லாபங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும். இவங்களுக்கு சுக்கிர பகவான் 7ஆம் இடத்திற்கு மாறுகிறார். அதனால் மேஷராசி நேயர்கள் இந்த ஐப்பசி மாதம் அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் இல்லை, அவங்க ஃபஸ்ட்டு பரிகாரங்கள் செய்ய வேண்டியது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலே புதுசாக நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க. இந்த ஐப்பசி மாதத்தில் மேஷராசிக்காரர்கள் யாரெல்லாம் கல்யாணம் நிச்சயம் இருக்குதோ கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து திருமணத்திற்கு முன்னாடி அவங்க அம்மன் ஆலய தரிசனம் நல்லது. ஸோ 7ல் சுக்கிரன் வரார், தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஸ்டில் இந்த மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்தது. சென்று வணங்க வேண்டிய ஆலயம், ஒரு முக்கியமான கோயில் நான் இந்த இதில் போகலாம் அப்படின்னா முருகன் ஆலய வழிபாடுகள், திருத்தணி போகலாம், நீங்கள் திருப்பரங்குன்றம் போகலாம். ஸோ முருகனுக்கு உண்டான முக்கியப்பட்ட ஆலயம் வடபழனி கோவில் செல்வது, இல்லைன்னா நீங்கள் கொடைக்கானலில் இருந்தீங்கன்னா குழந்தை வேலர் கோவில், இப்படி பழனி, எங்கேனாலும் முருகனினுடைய பிரதான ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்யலாம். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஐப்பசி மாதம் நல்ல பணவரவு இருக்கும். 6ஆம் இடத்துல சுக்கிரன் வரார். ஸோ தன லாபங்கள் நிறைந்ததாக அமைந்திருக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம எதில் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் வைஸ் நீங்கள் சேஃபாக இருக்கிறது நல்லது. எந்த ஆலய வழிபாடுகள் நமக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்கிறது, அதே மாதிரி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்குறது, சென்று வணங்கணும். ஒரு முக்கியப்பட்ட கோவில் நான் போகலாம் அப்படின்னா பாடல் பெற்ற ஸ்தலங்களான தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள், ஏதாவது ஒரு சிவன் கோவில் 6 கால பூஜை பண்ணுறாங்க இல்லையா, அங்கே அம்பாளுக்கு நெய் தானம் பண்ணுறது, விளக்குக்கு நெய் தானம் பண்ணுறது சிறப்பு. மிதுன ராசினியர்கள், மிதுன ராசினியர்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் கிருஷ்ணர் ஆலய வழிபாடுகள் அவங்களுக்கு நல்லது. ஸோ நீங்கள் ஒரு பாண்டுரங்கன் கோயிலுக்கு போகிறதோ, இல்லைன்னா ஒரு பார்த்தசாரதி பெருமாள் கோயிலுக்கு போகிறதோ இந்த மாதம் உங்களுக்கு நன்மையை தரும். எந்த விதமான ஒரு உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்தாலும் அது நன்மையை தரும். ஒரு முக்கியமான ஒரு கோவிலுக்கு போகணும் இந்த மாதத்தில், நான் போய் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடல் சார்ந்த ஆலயங்களுக்கு செல்லலாம். அது சிவன் ஆலயமாக இருந்தால் நல்லது. கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில். கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்கள் இந்த மாதம் முக்கியமாக ஆஞ்சநேயர் சுவாமியை வணங்கலாம். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறதோ, வெண்ணக்காப்பு சாத்துறதோ, செந்தூரம் சாத்துறதோ, இதை இவங்க டிஃபால்ட்டாக பண்ணலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் பிரத்யேகமாக திங்கட்கிழமை சிவபெருமானினுடைய ஆலயம் செல்வது, ருத்ர ஜபம் படிக்கிறது, ருத்ராபிஷேகம் செய்கிறது நல்லது. சிம்மராசி நேயர்கள், சிம்மராசி நேயர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பார். அதனால் இந்த ஐப்பசி மாதத்தில் சிம்மராசி நேயர்கள் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்யணும். உடல் ஆரோக்கியத்திற்காக ஆதித்ய ஹிருதயம் படிக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம் பண்ணலாம், தயிர் சாதம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சரி, இந்த மாதம் நான் ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா சூரியனார் கோயில் போங்க, ரொம்ப விசேஷமானது. கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆதிசேஷன் பள்ளி கொண்ட பெருமாளை வணங்குறது நல்லது. இந்த பள்ளி கொண்ட பெருமாள் உங்கள் கோவிலில் எந்த விஷ்ணு ஆதிசேஷனில் பள்ளி கொண்டு இருக்காரோ அவரை வணங்கலாம். கருட தரிசனம் ரொம்ப சிறப்பு. வியாழக்கிழமை தோறும் கருடனுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். இந்த மாதம் நீங்கள் சென்று வணங்க வேண்டியது ஆழ்வார்களால் பாடல் பெற்ற மங்களாசாசனம் செஞ்ச விஷ்ணு ஆலயங்கள். அதில் நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு இந்த மாதம் போயிட்டு வாங்க. துலாம் ராசி நேயர்கள், ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு. இருந்தாலும் குரு பகவான் 8ல் இருக்கார் இல்லையா, அது கொஞ்சம் நமக்கு மனசுக்கு வருத்தத்தை தரும். வியாழக்கிழமையில் முருகனை வழிபாடு செய்யலாம். சுவாமிமலை சென்று அங்கு முருகப்பெருமானை தரிசனம் செய்கிறது நல்லது. இல்லைன்னா திருப்பட்டூர், அங்கே போய் பிரம்மபுரீஸ்வரர் அவரை வணங்கலாம். இல்லை உங்கள் ஊரில் எங்கே பிரம்மபுரீஸ்வரர் இருக்காரோ அந்த ஆலயம் ஒரு வியாழக்கிழமையை சென்று வழிபாடுகள் செய்யலாம்.
இந்த மாதம் என்ன தானம் செய்யலாம் பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை கொண்டக்கடலை தானம் செய்கிறது நல்லது. விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு மிக அவசியம். புதிய நண்பர்களை நம்பாமல் இருப்பது நல்லது. புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதனால் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து சதுர்த்தியில் விநாயகரை வழிபாடு செய்யலாம். தனுசு ராசி நேயர்கள், இந்த மாதம் முழுவதுமே சிவ வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் அன்னதானம் செய்து சிவ வழிபாடுகளை செய்யலாம். சிவன் ஆலயத்திற்கு நெய் தானம் செய்வது சிறப்பு. பாடல் பெற்ற ஸ்தலங்களான சிவன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்து மற்றும் நாக பிரதிஷ்டை செய்த சிவன் ஆலயங்களுக்கு செல்வதும் மிகவும் சிறப்பு. இப்போ திருப்பாம்புரம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போகலாம். ராமேஸ்வரம் போகலாம், நாகர்கோவில் போகலாம். ஸோ இந்த ஆலயங்கள் செல்வது சிறப்பு. மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ரொம்ப சிறந்தது. ஸோ செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது மிகவும் நல்லது. அது மட்டும் அல்லாமல் இந்த செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வணங்கி மற்றும் ஏதாவது முருகன் ஆலயங்கள் இந்த மாதம் நீங்கள் போகலாம். இதில் குறிப்பாக அறுபடை வீடுகள் சென்றால் நல்லது. கும்பராசி நேயர்கள், ஜென்மத்தில் சனி, 2இல் ராகு, 8இல் கேது, இப்படி ஒரு கிரக அமைப்பில் கும்பராசி நேயர்கள் இந்த மாதம் குலதெய்வ வழிபாடுகள் செய்யலாம். ஸோ அமாவாசையில் குலதெய்வ வழிபாடுகள் செய்கிறதும், ஐப்பசி பௌர்ணமியில் அம்மன் ஆலய வழிபாடும் சிறந்தது. திருமையச்சூர் சென்று லலிதாம்பிகை வணங்குவது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பலனை கொடுக்கும். மீனராசி நேயர்கள், இவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் குடும்ப சண்டைகள் தீர்ந்து பணவரவு, இது அனைத்திற்கும் மீனராசி அன்பர்கள் வணங்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை தோறும் இவர்கள் ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம். பத்ரகாளி அம்மனை வழிபாடு செய்து ஞாயிற்றுக்கிழமைகளில் பத்ரகாளியை ராகு காலத்தில் சென்று வணங்க அனைத்து பிரச்சனைகளும் தீரும். எல்லை தெய்வ வழிபாடுகள் இவர்களுக்கு சிறந்தது. 12 ராசிகளுக்கும் ஐப்பசி மாதத்தில் வணங்க வேண்டிய தெய்வங்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் தானங்களையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தினம் தினம் திருநாளை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.